நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிருபையின் வாசல் இது, தெய்வம் தந்த வாசல் இது, மகிமை நிறைந்தது, மகத்துவமானது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்தின் காலை வேளை, சனிக்கிழமை காலை வேளை 7ஆம் மணி வேளையிலும் கூட கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்ததுக்காக ஸ்தோத்திரம். ஜனவரி மாதம் முழுவதும் தம்முடைய செட்டைகளின் மூடி 2025 இந்த புதிய ஆண்டில் கூட கர்த்தர் நம்மை ஆச்சரியமாய் நடத்தினார். புதிய ஆண்டிற்கான நம்ம ஜெபித்த ஜெபம் கேட்கப்பட்டது. ஒரு மாதத்தையும் ஆண்டவர் வெற்றிகரமாய் முடித்து இந்த புதிய மாதத்துக்குள் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இப்பொழுது இந்த சோஸ்வா டிவி மூலம் ஆரம்ப ஜெபம் பண்ணி துதி பாடல் ஜெபம் செய்தி வேலைக்குள்ளே கடந்து போகிறோம். நீங்கள் எந்தெந்த வேலையில் இருந்தாலும் இந்த நாளில் கொஞ்சம் வேலையை ஒதுக்கி இந்த காலை வேளையில் ஆண்டு சமூகத்தில் இருக்கும்போது ஆண்டு சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து வந்திருக்கேன். கர்த்தர் அந்த வார்த்தை உங்களுக்குள் விடும்போது இந்த புதிய மாதத்துக்குள்ள தேவைகள், பண தேவைகள், சரீர சுகம் ஆரம்பத்திலே நம்ம ஜெபிக்கும்போது இந்த மாதத்துக்குள்ளே எல்லா கிருபையும் தந்துடுவார். ஜெபிப்போமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறப்பா. இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி இந்த காலை வேளையிலே 7ஆம் மணி வேளையிலே ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கோம்ப்பா. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் இந்த வார்த்தை கடந்து போகிறது ராஜா. ஏசப்பா, யாருக்கு எந்த தீர்க்கதரிசன வார்த்தை, என்னென்ன பாடல், எப்படி ஜெபிக்கணும், எல்லா காரியத்தையும் நீர் வாய்க்க செய்யும் ஆண்டவரே. நீர் பேசும், ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை தாரும். உடைந்த ஜனங்கள் உண்டு, நொறுங்கின ஜனங்கள் உண்டு, வெளியே பேச முடியாமல் அடைக்கப்பட்ட ஜனங்கள் உண்டுப்பா. இந்த டிவி அவங்களுக்கு ஒரு திறந்த வாசல்ப்பா. இன்னைக்கு புதிய ஆண்டிற்கு பிறகு நிறைய ஜெப உதவி போன் வருதுப்பா. நிறைய உண்மை பற்றி அறியாத ஜனங்களுக்கு இது ஒரு ஆறுதல் வார்த்தையாக வரட்டும். கடந்த மாதம் நீர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினீர். இன்னும் 2025 கொடுத்த வாக்குத்தத்த வசனங்கள்லாம் உலகம் முழுவதும் உடைய ஆலயத்தில் கொடுத்த வசனங்கள், வாக்குத்தத்தங்கள் பலித்து கொண்டு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த 2வது மாதத்திலும் நீர் ஜனங்களோடு பேசும். இப்படி மெல்லிய சத்தம் கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் சுவாமி, ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த சோஸ்வா டிவி மூலம் இங்கே நிறைய பயன்பெற்று வாரீங்க. கடந்த நாள்லலாம் ஜெப உதவிக்கு நான் அதை ரொம்ப எழுதி வைக்கல. ஆனால் அதை பார்க்கும்போது அந்த 2025 ஜனவரியிலிருந்து நிறைய நன்றி சொன்னவங்க உண்டு. அடுத்தாப்பில் ஜெப குறிப்பு அனுப்பினவங்களெல்லாம் நான் பார்த்தா அவங்க ஊர் பேர் கேட்கும்போது அவங்களாம் ஆண்டரை பற்றி அறியாதவங்க. புதிய புதிய ஊரிலிருந்து செல்போன் மூலமும் நீங்கள் பார்க்கிங்க. பல தேசத்திற்கு இந்த சோஸ்வா டிவி மூலம் கர்த்தர் வார்த்தை அனுப்புகிறார். தொடர்ந்து நீங்கள் இதுக்குள்ளே பயனை பெற்றுக்கொள்ளணும். ஆண்டருக்கு மகிமை உண்டாகட்டும். எப்பொழுதும் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி ஒரு பாடல் பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தும். ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை. அதாவது இந்த 2025 ஆண்டவர் நிறைய உதவி செய்து வருகிறார். இப்போ நீங்கள் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா பல கோடி பணங்கள் எரிந்து நாசமாகி ஆரம்பத்திலே பல போராட்டம். அதனால இந்த பிப்ரவரி மாதம் ஆண்டவர் எனக்கு கொடுக்குற வார்த்தை, அதிகமாய் ஜபத்தில் இருக்கவங்கள நான் ஒரு தெய்வீக பாதுகாப்போடு பாதுகாத்து கொள்வேன். ஏற்ற நேரத்தில் என் பிள்ளைகளுக்கு உதவி செய்வேன். பாடுவோமா? ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட கிருபை. ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட கிருபை. கிருபையே
கிருபையே கிருபையே தேவ கிருபையே 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 தேவ கிருபையே தோல்வியான நேரம் கலங்கி நின்ற வேளை திகைத்து நின்ற போது தேடி வந்த கிருபை தோல்வியான நேரம் கலங்கி நின்ற வேளை திகைத்து நின்ற போது தேடி வந்த கிருபை நான் திகைத்து நின்ற போது தேடி வந்த கிருபை நான் திகைத்து நின்ற போது தேடி வந்த கிருபை ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட கிருபை தேவையுள்ள நேரம் குறைவுபட்ட வேளை தனித்து நின்ற போது உதவி செய்த கிருபை தேவையுள்ள நேரம் குறைவுபட்ட வேளை தனித்து நின்ற போது உதவி செய்த கிருபை நான் தனித்து நின்ற போது உதவி செய்த கிருபை நான் தனித்து நின்ற போது உதவி செய்த கிருபை ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட கிருபை கிருபையே 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 தேவ கிருபையே பயந்து நின்ற போது பதறி போன வேளை அங்கலாய்த்த போது ஆதரித்த கிருபை பயந்து நின்ற போதும் பதறி போன வேளை அங்கலாய்த்த போது ஆதரித்த கிருபை நான் அங்கலாய்த்த போது ஆதரித்த கிருபை நான் அங்கலாய்த்த போது ஆதரித்த கிருபை ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட கிருபை கிருபையே 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 தேவ கிருபையே. ஆண்டு நாம மகிமைப்படட்டும். இந்த பாடன்னு நினைக்கல, ஆனால் நான் செய்தி எடுத்துக்கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு உணர்த்தின காரியம் 2025 ஆரம்பத்தில் இருந்தே நம்ம நல்ல செய்தியை கேட்கலை, துர்ச்செய்தி தான் கேட்டுக்கொண்டே இருக்கோம். அமெரிக்கா மாத்திரமல்ல, எல்லா தேசமும் பயந்து கொண்டு இருக்கிற நேரம். அடுத்தாப்புல வியாதிகள் பெருகிக்கொண்டே போகுது. ஜனவரி மாதத்தில் எங்கள் குடும்பத்தில் கூட ஒரு மரணம், நிறைய மரணங்கள், விபத்தினால மரணங்கள். இந்த பிப்ரவரி மாதத்துக்கு இந்த 1ஆம் தேதி காலையிலே ஆண்டு சமூகத்தை நம்ம பிடிக்காட்டா, யாராக இருந்தாலும், அது எப்பேற்பட்ட மனுஷராக இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை நஷ்டம்தான். அவர் நம்மை முற்றிலும் பாதுகாக்க விட்டால் ஒன்றுமே முடியாது. இரவு படுத்தா காலையில் எழும்போது நிச்சயம் இல்லை. எனக்கு ஆவியானவர் அடிக்கடி உணர்த்துகிறது, ராத்திரி தூங்க போகிற நேரம் ஜெபி, இன்னும் கொஞ்சம் நேரம் ஜெபி, இன்னும் கொஞ்சம் நேரம் ஜெபி. காலையில் உனக்கு ஆண்டு கிருபை இருந்தால் தான் அந்த புதிய நாள் கிடைக்கும். ஏன்னா என்னை விட வயது குறைஞ்சவங்க நிறைய மரணம். அப்போது ஆண்டு எனக்கு உணர்த்துகிறது, உனக்கு நான் கிஃப்டாக நேரம் கொடுத்துருக்கேன், அந்த நேரத்தை நீ தூக்கத்திலேயோ தூங்கணும் வேண்டான்னு சொல்ல மாட்டார். ஆனால் அதிக நேரம் இந்த செய்தி எடுக்கும்போதெல்லாம் ராத்திரி 1 மணி ஆயிட்டு. அப்போது எசப்பா நீங்கள் பேசினா தான்ப்பா நான் பேச முடியும், நான் எவ்வளோ முயற்சி எடுத்தாலும். அப்போ ஆவியான்னு சொன்னார், தாகம் உள்ளவனுக்கு தான் நான் தண்ணீரை கொடுப்பேன். ஒரு தாகம் இல்லைன்னா இப்படி டிவிலெலாம் செய்தி கொடுக்க முடியாது. அவர் கிருபை நமக்கு வேணும். அடுத்த பாடல் நீயே நிரந்தரம். இந்த பாடலும் ஆவியானவர் பாட சொன்னார்.
ஏன்னா நான் போன ஜனவரியில் பாட்டு படிக்கும்போது கொஞ்சம் திணறினேன். ஆண்டவரே எனக்கு பாடல் பாட இல்லை, நீ படிக்கணும், இன்னும் ஒரு தேடி வருகிற ஜனங்களுக்கும் நீ கற்றுக் கொடுக்கணும். அல்லேலூயா. எல்லோரும் சேர்ந்து நல்ல உற்சாகமாய் ஆலயத்துக்கு போக முடிஞ்சவங்க ஆலயத்துக்கு போயிருப்பீங்க. வீட்டில் இருக்கவங்க இந்த சோஸ்வா டிவி முன்னே உட்காந்து நிரந்தரம், அல்லேலூயா, நிரந்தரம் நிரந்தரம் நீயே நிரந்தரம். எல்லாரும் நல்ல உற்சாகமாய் கரந்தட்டி பாட போகிறோம். நிரந்தரம் நிரந்தரம் நீயே நிரந்தரம். அம்மையப்பன் உந்த நன்வே நிரந்தரம். மாறு உலகில் மாறாவும் உறவே நிரந்தரம். இம்மை வாழ்வில் மறுமை இருப்பது நிரந்தரம். நான் மாண்ட பின்னும் உன்னில் உயிர்ப்பது நிரந்தரம். நான் மாண்ட போதும் உன்னில் உயிர்ப்பது நிரந்தரம். நிரந்தரம் நிரந்தரம் நீயே நிரந்தரம். தாயின் அன்பு சேக்கு இங்கே நிரந்தரம். தாயும் தந்தையும் எனக்கு நீயே நிரந்தரம். சேயன் வாழ்வில் நம்பிக்கை நீயே நிரந்தரம். சேயன் வாழ்வில் நம்பிக்கை நீரே நிரந்தரம். நிரந்தரம் நிரந்தரம் நீயே நிரந்தரம். செல்வங்கள் சேரும் இன்பத்தில் இல்லை நிரந்தரம். பதவியும் புகழும் தருவது இல்லை நிரந்தரம். நிலைவாழ்வு என்னும் நிஜமான நீயே நிரந்தரம். அதன் விளையாக என்னை உன்னில் நினைப்பது நிரந்தரம். அதன் விளையாக என்னை உன்னில் நிலைப்பது நிரந்தரம். நிரந்தரம் நிரந்தரம் நீரே நிரந்தரம். சூத்திர ஆண்டவரே, கொஞ்சம் நேரம் ஆண்டவரே பாடல் பாடினோம், கொஞ்சம் நேரம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவர் இந்த புதிய மாதத்துக்குள்ளே கிருபை ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கிறார். அதனால் நீங்கள் எந்தெந்த சூழ்நிலை இருந்தாலும் உங்கள் வாயிலிருந்து சூத்திரம் வரட்டும். சூத்திர ஆண்டவரே, சூத்திர ஆண்டவரே. 2 என்று சொன்னாலே ரெட்டிப்பான ஆசீர்வாதம் ஆண்டவரே. எஸ்ஸப்பா, ஜனவரி மாதத்தில் பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், கண்ணீர் பாதைகள் உண்டுப்பா. எஸ்ஸப்பா, பண தேவைகள் உண்டுப்பா. எஸ்ஸப்பா, புதிய ஆண்டுக்காக நாங்கள் ஜெபித்த ஜெபம் ஒன்று கூட வெறுமையாக போக முடியாது கர்த்தாவே. எல்லாரும் வாய் திறந்து சோத்திரம் செலுத்துவோமா? கர்த்தர் நம்மகிட்ட கேட்குறது சோத்திர பலி மட்டும்தான். நீ எனக்கு சொந்தம், நீ தான் எல்லாம் எனக்கு. அப்போ நீ அதிகமாக வாயை திறந்து சோத்திர பலி செலுத்தும் போது கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார். நல்ல வாய் திறந்து சோத்திரம் செலுத்துவோமா? சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தில் 29 நாட்களையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறோம் ஆண்டவரே. எஸ்ஸப்பா, பரிசுத்த வாழ்க்கை நிச்சயம் வேணும்ப்பா. பரிசுத்தம் இல்லாமல் உண்மை தரிசிக்க முடியாது ராஜா. ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் ஆபத்து, விபத்து, நாசம், மோசங்களுக்கு எங்களை விலக்கி ஆண்டவரே உண்மை துதிக்கிற கிருபை தாரு ராஜா. எந்தெந்த வேலையில் யார் கேட்டுக்கொண்டு இருந்தாலும், அவங்க வேலை செய்து கொண்டே இருந்தாலும் அவங்க வாய் துதிக்கட்டும் ஆண்டவரே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா,
யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. நன்றி ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்னு வசனம் இருக்குப்பா. அதே போல் இடைவிடாமல் உண்மை துதிக்கிற பாக்கியத்தையும் கொடுங்கப்பா. ஏசப்பா புதுசாக கேட்குறவங்க நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்கப்பா. அதை நிறைய ஆவியில் உணர்த்துகிறீ ராஜா. இன்றைக்கு தான் முத பாட்டுனா என்னன்னு தெரியாது, ஜபம்னா என்னன்னு தெரியாது, டிவியை தற்சமயமாக போட்டிருக்காங்கப்பா. அந்த சோஸ்வா டிவி பார்க்காங்கப்பா. ஏசப்பா ஏசப்பா பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி லீதியால் இருதயத்தை திறந்த தெய்வம். இவர்கள் இருதயத்தை நீங்கள் திறங்கப்பா, திறந்துருளும் ஆண்டவரே. அவங்க எந்த வழிபாட்டுக்குள் இருந்தாலும் இயேசுவே மெய்யான தெய்வம் என்பதை கண்டுகொள்ளட்டும். பாவத்துக்கும் சாபத்துக்கும் விலக்குற தேவன் நீர் ராஜா. ஆமேன். கண்ணீரை துடைக்கிற தேவன் ஆண்டவரே. அவங்க கவலைகளை மாற்றுகிற தேவன் ஆண்டவரே. ஆவியானவர் சொல்லுகிறார், வியாதியோடு ஜனவரி மாதம்லாம் கஷ்டப்பட்டேன், இந்த புதிய மாதத்துக்குள்ளே வந்திருக்கேன், என் வியாதி படுக்கை மாறுமா என்று ஒரு ஏக்கத்தோடு ஒரு சகோதரி கண்ணீர் வடிகிறது ராஜா. இயேசுவே உங்களை தொட்டு சுகப்படுத்தும் ஆண்டவரே. இந்த துதி ஆராதனையிலே ஆண்டவரே துதிக்க 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 கட்டுகள் உடைக்கப்படும் என்று சொல்லி தான் நீங்கள் அனுப்புறீங்கப்பா ஆண்டவரே. அவங்க ரீஷாலா தூரமாக ரக்கரவா சோர்ந்து போய் இருக்காங்க. எனக்கு வாழ்க்கையே பிடிக்கலைன்னு சொல்லி சிலர் சோர்ந்து உடைந்து இருக்கீங்க. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், ஆமேன் ஆமேன் ஆமேன். இட்ஸ் வெரி ஸ்ட்ராங் ஜீசஸ் கிரைஸ்ட். உன் கண்ணீரை துடைப்பது மாத்திரம் அல்ல, உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளையும் நான் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எந்தெந்த பிரச்சனையில் இருந்தாலும் கைதட்டி அவரை ஆராதிக்கும் போது உங்கள் கஷ்டங்கள், உங்களுடைய வேதனைகள், உங்களுடைய துன்பங்கள் மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஐ காட் ஜீசஸ் கிரைஸ்ட், நான் உன்னை நினைத்திருக்கிறேன், நான் கைவிடப்பட்டவளோ என்று சொல்லி கலங்கி நிற்கிங்க. இல்லை, நீ கைவிடப்பட்டவள் அல்ல. இந்த கடந்த மாதமே எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது. இந்த புதிய மாதத்தில் யாரெல்லாம் என்னை தேடி வராங்களோ கடன் பிரச்சனையிலேருந்து எனக்கு விடுதலை கிடைக்குமா என்று வேதனையோடு பார்க்கிங்க. கர்த்தர் சொல்லுகிறார், ஆமேன் ஜீசஸ். ஆண்டவரே, இந்த ஆரம்ப நாளிலே, இந்த முதல் தேதியிலே உனக்கு ஒரு அதிசயத்தை நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஐ டென்ட் வரி. கர்த்தர் உன் கண்ணீரை பார்க்கிறார். எப்படி செபிக்கன்னு எனக்கு தெரியலையேன்னு சொல்லி மனசில் வேதனையோடு பார்க்கிங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நீ அப்பான்னு என்னை கூப்பிடும் போதே உன் கஷ்டங்கள் மாறும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவரை அப்பான்னு கூப்பிடும் போதே அவருடைய இருதயம் இழகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரை ஆராதித்து இன்னும் ஒரு பாடல் பாடி ஜபத்துக்குள்ளே கேட்போம். ஹல்லேலூயா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, எக்காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. நல்ல கைத்தட்டி ஆண்டவர் சமூகத்தில் நிற்கிறோம். ஆவியானவர் கொடுத்த பாடல், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, எக்காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. தனிமையான எனக்கு சகாய நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ. என்றைக்கும் மறைந்திருப்பீரோ, தூரத்தில் நின்று விடுவீரோ. சொல்வோமா? என்றைக்கும் மறந்திருப்பீரோ, தூரத்தில் நின்று விடுவீரோ. பேதைகளை மறப்பீரோ, பேதைகளை மறப்பீரோ. ஏழை மனம்
இறங்கும். இயேசுவே மனம் இறங்கும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, எக்காலம் துணையவர்க்கு வரும் நீரே அல்லவோ. கர்த்தாவே எழுந்தருளோ, கைதோக்கி என்னை நிறுத்தோ. சொல்லுங்க யாரும். கர்த்தாவே எழுந்தருளோ, கைதோக்கி என்னை நிறுத்தோ. தீமைகள் என்னை சூழும் நேரம், தீமைகள் என்னை சூழும் நேரம். தூயவரே ரட்சியும், தூயவரே ரட்சியும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, எக்காலம் துணையவர்க்கு வரும் நீரே அல்லவோ. தாய் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. எல்லாரும் பாடுவோம். தாய் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. ஏழையின் ஜபங்கேளோ, ஏழையன் ஜபம் கேளோ. இயேசுவே மனம் இறங்கும், இயேசுவே மனம் இறங்கும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, எக்காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. நன்றி ஆண்டவரே, மே பாடினோம், கொஞ்ச நேரம் துதித்தோம்ப்பா. அநேக இருதயத்தில் ஒரு ஆறுதல், சோர்ந்து போய் உதவி கிடைக்குமா என்று ஏக்கத்தோடு பார்த்த ஜனங்களுக்கு ஒரு ஏக்கத்தை மாற்றுகிறீர். கண்ணீரை துடைப்பது மாத்திரமல்ல, இந்த மாதத்துக்குள்ள கிருபையை உனக்கு தருவேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி, ஆமென். ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமாக சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கிருபை வாசல் ஊழியத்தில் இருந்தும் இந்த சோஸ்வா டிவியில் இருந்தும் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த 2025 எப்படி இருக்குமோ என்று கலங்கி இருந்தோம். ஆனால் கர்த்தர் இந்த புதிய மாதத்துக்குள் நம்மை கொண்டு வந்துட்டார். நம்ம குடும்பத்தையும் கொண்டு வந்துட்டார். நம்ம கையின் வேலைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். நம்மளை பட்னி போடலை. அப்படியே சொல்லுவேன், ஏசப்பா நான் சரியாக கூட உழைக்கலப்பா, என் பிள்ளைகள் உழைக்காங்க, நான் சாப்பிடுவேன். ஆனால் என்னை பட்னி போடாமல் பயங்கர பனி. நம்ம தேசத்தில் எவ்வளோ பரவாயில்ல, மற்ற மாநிலங்களில் மற்ற பகுதியிலெல்லாம் பனி கட்டி அப்படியே உறைஞ்சிருக்கு. கர்த்தர் நமக்கு வெயிலானாலும் பனியானாலும் மழையானாலும் நம்மை பாதுகாத்து வருகிறார். அல்லேலூயா. இந்த மாதத்துக்காக நான் ஜெபிக்கும்போது கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம். எல்லாரும் எடுத்து வச்சுக்கோங்க, எல்லாரும் எடுத்து வச்சுக்கோங்க. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், பக்கம் 472. ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, நாகமான் குஷ்டரோகி, அவன் ஒரு தீர்க்கதரிசியை தேடி இஸ்ரவேல் தேசத்துக்கு வாரான். அப்போ அந்த தீர்க்கதரிசி நம்மளை தொட்டு சுகப்படுத்துவார்னு நினச்சிட்டு வாரான். ஆனால் அவர் வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வரவே இல்லை. கேயாசி வேலைக்காரண்டு சொல்லி விடுதாரு, அவனை போய் யோர்தான் நதியில் 7 தரம் முங்கி குளிக்க சொல். இவனுக்கு சாக்காயிடுது, என்ன நம்மளை தொட்டு ஜோமுனுவார்னு நினச்சோம், இப்படி சொல்தாரேன்னு சொல்லி அவனுக்கு பயங்கர விசனம். அது சொன்னோடனே திருப்பிக்கிட்டு போகிறான். ஆனால் வேலைக்காரங்க சொல்லாங்க, இந்த வசனத்தை பாருங்கள், அதுக்கு முந்தின வசனத்தில் 13ஆம் வசனத்தில், தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா. ஸ்நானம் பண்ணும்
அப்பொழுது நீ சுத்தமாவீர். அவர் உம்மோடு சொல்லும்போது அது செய்ய வேண்டியது எத்தனை அதிகம். பாருங்க, நாகமான் கோபத்தோடு திரும்பி போயிடணும், நம்முடைய தேசத்தில் இல்லாத நதியா அப்படின்னு அவன் நினைக்கான். ஆனால் வேலைக்காரங்க ஞானமாக சொல்கிறாங்க, உங்களை பெரிய வேலை செய்ய சொல்லலையே, ஸ்நானம் பண்ணு தானே சொல்கிறாரு. அப்போது எனக்கு ஆவியானவர் உணர்த்தின காரியம், இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு பெரிய காரியத்தெல்லாம் செய்ய சொல்லலை. என்ன சொல்லான்னு பாருங்கள் அடுத்த வசனத்தில். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். இதைத்தான் சொன்னார். இந்த புதிய மாதத்தில் என் பிள்ளைகளின் சரீரம் மாம்சம் ஒரு சிறு பிள்ளை போல மாறி சுத்தமாவார்கள். இது நடு ராத்திரி 1 மணிக்கு நான் மணி எடுத்து பார்த்தேன், கரெக்டாக 1 மணி. எசப்பா இது எதுக்காக தாரீங்கன்னு சொல்லும்போது என் பிள்ளைகளின் சரீரம் பலகீனத்தோடு இருக்குது, நிறைய தேவையோடு இருக்குது. ஒரு சிறு பிள்ளையின் மாம்சம் பூ மாதிரி இருக்கும். பிஞ்சு பிள்ளைகள் தொட்டு பாருங்கள், அந்த பிள்ளைகள் சரீரத்தை தொட்டாலே பஞ்சை தொட்டது போல் இருக்கும். எத்தனை வயசில் நீங்கள் கேட்டாலும் கர்த்தர் சொல்கிறார், என் பிள்ளைகளின் சரீரம் ஒரு மாம்சம் போல, ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். கீழ்ப்படியும் போது ஸ்நானம் பண்ண 6 தடவை முங்கி எந்திரிச்சு பார்த்தான், அது சுத்தமாகலை. ஆனால் 7ஆம் தடவை கீழ்ப்படியும் போது, ஒரு தடவை ஜெபிச்சிட்டிங்க, 2 தடவை ஜெபிச்சிட்டிங்க, ஜனவரி மாதம்லாம் ஜெபிச்சேன் கேட்கப்படலை, இல்லை பிப்ரவரி மாதம் ஆண்டவர் சொல்லி அனுப்பின வசனம், என் பிள்ளைகள் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சம் போல மாறும், சுத்தமாகும். பாவத்தில் சுத்தம், சரீரத்தில் சுத்தம். அது நான் எனக்கு எடுத்துக்கிட்டேன். எனக்கு வயசு கூடிக்கிட்டே போகுதுப்பா, என் சரீரத்தில் எல்லா பலகீனங்க இருக்குது. நடந்தால் பலகீனத்தை பார்க்கேன், எல்லா பலகீனத்தையும் பார்க்கேன்ப்பா அப்படின்னு சொல்லும்போது உனக்கு எடுத்துக்கோமா அப்படின்னு உணர்த்தினார். அல்லேலூயா. என் சரீரம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி, அல்லேலூயா, ஓடணும். இந்த பிப்ரவரி மாதத்துலேயும் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டது, எஸ்ஸப்பா 2025 இதை விட அதிகமாய் நான் ஊழியம் செய்யணும்ப்பா. ஒரு சிறு பிள்ளையை போல் என் சரீரத்தை நீங்கள் மாற்றிட்டீங்க, நான் சும்மா இருக்கக்கூடாது. இன்றைக்கி கேட்குற உங்களுக்கும் சொல்றார், ஒரு சிறு பிள்ளை நடக்காது, ஓடும். அது நடக்க படித்த உடனே ஓடிக்கிட்டே தான் இருக்கும். நில்லுன்னு சொன்னால் நிற்கவே செய்யாது. அதே போல் தூங்குன்னு சொன்னால் தூங்கவே செய்யாது. அதே போல் இன்றைக்கி இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம், உன் சரீரம் ஒரு சிறு பிள்ளை மாம்சத்தை போல மாறி நீ சுத்தமாவாய். அல்லேலூயா. ஒரு வேலைக்காரனுக்கு கீழ்ப்படிஞ்சான், ஒரு தீர்க்கதரிசிக்கு கீழ்ப்படிஞ்சான். 6 தடவை முங்கினா சுகமாகலை. நான் 7ஆம் தடவை முங்கும்போது கர்த்தர் அற்புத சுகத்தை கொடுத்தார். இன்றைக்கி இந்த சத்தத்தை கேட்குற நீங்களும் ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் சுத்தமாவார். கடந்த நாளில் ஒரு சாட்சியை கேட்டேன், எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. ஒரு பெரிய தொழிலதிபர், அவர் நல்ல பிஸ்னஸ், அவருக்கு மனைவி பிள்ளைகள், ஆப்பிரிக்கா தேசத்தில் உள்ள சகோதரன். கடந்த நாளில் அந்த சாட்சியை கேட்டேன், அதை உங்களுக்கு சொல்லணுன்னு எனக்கு மனசில் நினச்சேன். அதை இப்போ ஆவியான நினைப்பூட்டுகிறார். அந்த சகோதரன் சம்பாதிக்காத சம்பாத்தியமே கிடையாது. ஒரு நாள் ஆப்பிரிக்க தேசத்தில் மனைவி பிள்ளைகளாக ஒரு பக்கம், இவர் தன் வாகனத்தை எடுத்துக்கொண்டு ஒரு இடத்துக்கு போய் நிறைய ஜாமான்கள் வாங்கிட்டார். வாங்கி எல்லாவற்றையும் போட்டுட்டு அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் மூளைக்குள்ளே ஏதோ ஒரு வேதனை வித்தியாசமாக இருந்துச்சு. சரீரம் பலகீனப்படுறது போல உணர்ந்தார். அவருக்கு அதை ஜீரணிக்க முன்னே ஒரு மூளை ஞாபக சக்தி இழந்துட்டு, என்ன செய்தோம், எங்கே இருக்கோம், ஒரு மனநோய் போல மாறிட்டார். ஒரு செகண்டில் ஏன் இப்படி நடக்கு, என்ன நடக்கு அவர் உணரவே முடியலை. வயது குறைதான், மனைவி பிள்ளைகள்லாம் தூரத்தில் இருக்காங்க.
அவருக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, எங்கே இருக்கும்னே ஞாபகம் இல்லை. அப்படியே வண்டியை விட்டுட்டு கீழே இறங்கிட்டார். இறங்கி காது போன திசையெல்லாம் போனார். அப்படியே போக போக ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டார். காட்டுக்குள்ளே போனோடனே வயிறு பசிக்கு. அதில் என்னெல்லாம் செடி கொடியில் காய்கறி கிடக்கா, பழங்கள் கிடக்கா பார்த்து பிடிங்கி அதை சாப்பிடுதார் வயிறு பசிக்கு. ஆனால் ஏன் இப்படி செய்தோம், எதுக்கு இப்படி செய்தோம் அவருக்கு உணர்வே இல்லை. மனைவி பிள்ளைகள்லாம் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கே இருக்காங்கன்னு தெரியலையேன்னு சொல்லி ஃபோன் அடிச்சு பார்க்காங்க, எடுக்கலை. கடைசி அந்த வண்டி நிற்க இடத்த பார்த்துட்டாங்க. வந்து பார்த்தா சரக்கு நிறைய ஏற்றி வச்சுருக்காரு. எல்லாம் அதில் கிடக்கு, செல் கிடக்கு, எல்லாம் கிடக்கு. ஆனால் அவரை மட்டும் காணும். இன்னொன்று அந்த வண்டியை பூட்டி அது சாவி எடுத்துக்கிட்டு மனைவி பிள்ளைகள்லாம் தேடி போகிறாங்க. ஒருத்தட்டையாக கேட்காங்க, யாருக்கும் தெரியலை. ஆனால் போக போக ஒரு காடு, அந்த காட்டுக்குள்ளே போகிறாங்க. தூர இடத்துல அவர் நிற்கார். அவர் எப்படியாவது பிடிச்சு கொண்டு போயிருன்னா அவர் ஒரு பயங்கர மனுஷனாக தெரிந்தார். அவங்க கைக்குள்ள அடங்கலை, கட்டுப்படலை, அவங்கள விரட்டுதார். யாருன்னே அவருக்கு தெரியலை. உடனே அவங்க பயந்து போய் ஆண்டுகிட்ட கேட்போன்னு சொல்லி வந்துட்டாங்க. இதை ஆண்டுடைய கண்கள் பார்க்கிறது. நம்ம நினைக்கும் யாராக இருந்தாலும் அவர்களை நேசிக்கிற தகப்பன், அந்த தகப்பன் ஒரு ஊழியரை, இந்த ஆப்பிரிக்கா தேசத்தில் இன்னொரு மூலையில் ஒரு சகோதரன் ஊழியக்காரர், அவர் நிறைய சபை வைத்து நடத்துதார். அவருக்கு ஆண்டவர் சொல்லி, நீ உன் பிள்ளைகளை அனுப்பி அந்த மனுஷனை கொண்டு வா, அவனுக்கு நான் சுகம் கொடுக்க விரும்புதேன். அவன் ஜோமனலை, ஆனால் ஆண்டவர் அவனுக்காக பரிதபிக்கிறார். பரிதபித்து அவனை கொண்டு வந்து என்கிட்ட சேரு, நான் அவனுக்கு விடுதலை கொடுப்பேன்னு சொல்லி. அப்போ நான் அவங்ககிட்ட என்ன அடையாளம் சொல்லுன்னு சொன்னால், ஆண்டவர் சொல்லார், காட்டுக்குள்ளே போகும்போது ஒரு அருவாவோடு ஒரு மனுஷன் சுற்றி திரிஞ்சுக்கிட்டு இருப்பான். சட்டை கிழிஞ்சி முடி வளர்ந்து பல மாதம் ஆயிற்று. அது கிட்ட போனாலே நாரும். ஆனாலும் உன் ஊழியக்காரர்களை அனுப்புன்னு சொல்லுவார். சரி அப்படின்னு சொல்லி இவங்க 4 பேர் புறப்பட்டு ஜோமனிகிட்டே அந்த இடத்த கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த இடத்த கண்டுபிடிச்சி அவங்க அந்த அந்த அவங்களுடைய தாய் தோப்பனையும் அந்த மனைவி பிள்ளைகளையும் எப்படியாவது கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லி அதுக்கும் முழங்கால் படிட்டு ஜெபிக்கும்போது அவங்க மனைவி பிள்ளைகளையும் காண்பிப்பார். அவங்களையும் கூட்டிக்கிட்டு அந்த காட்டுக்குள்ளே போகும்போது அந்த தேவ ஊழியர் சொன்னது போல ஒரு பெரிய கத்தியோடு ஒரு மனுஷன் உலாவுததை பார்த்தாங்க. அந்த மனுஷன் கிழிஞ்ச சட்டையோட பயங்கர தோற்றத்தோடு அவன் காணப்படுதான். அவனை பார்த்து பிடிக்க முடியலை. மனைவி பிள்ளைகள்லாம் கும்பிடுதாங்க, தூர போட்டுருங்கப்பா, கிட்ட நெருங்க முடியலை. ஆனால் இவங்க அந்த இடத்துல முழங்கால் பண்ணிட்டு ஜோமனி எசப்பான்னு கூப்பிடும்போது அந்த கத்தியை தூர எரிஞ்சிருவான். எரிஞ்சு அவனை அப்படியே அணைச்சி அவங்க ஜீப்பில் கொண்டு வந்து அந்த பாஸ்டர்ட்டே கொண்டாந்து சேர்த்துருவாங்க. அவன் நாற்றங்கிட்ட போக முடியலை. ஆனால் ஏசப்பா, இந்த ஊழியரை இந்த சகுனை கொண்டாந்துட்டீங்க, நீங்கள் சுகப்படுத்துங்கன்னு சொல்லும்போது ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்வார். அந்த மகனை தொட்டு சுகப்படுத்தி இன்னைக்கு ஆண்டவர் மனைவி பிள்ளைகளோடு இயேசுக்காக ஊழியம் செய்தாங்க. அல்லேலூயா. அவருடைய மாம்சம் ஒரு சிறு பிள்ளையை போல மாறி சுத்தமாயிட்டான். அல்லேலூயா. பாருங்கள், இதே போல் நீங்களும் எல்லாவற்றிலும் உடைக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு இருப்பீங்க. இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் சிறு பிள்ளையை போல நம்முடைய குணங்கள், நம்முடைய சரீரம், சுத்தம் எல்லாவற்றையும் மாற்றுவார். இன்னொரு வசனத்தை பாருங்கள். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் எடுத்துக்கோங்க. 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதுலேயும் சில காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுத் தருகிறார். அதில் சவுல் ராஜாவாக முன்பாக அவனுடைய கழுதை தொலைஞ்சு போகும். அதை தேடி வரும்போது அந்த வேலைக்காரங்க தான், இதுலேயும் வேலைக்காரங்க தான்,
இந்த பட்டணத்தில், இந்த வசனத்தை பாருங்கள், இந்த பட்டணத்தில் ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நீங்கள் இருக்கிற பட்டணத்தில் நீங்கள் தான் தேவனுடைய மனுஷர். அல்லேலூயா. அவர் பெரியவர், அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும், அங்கே போவோம். அல்லேலூயா. இதில் வேலைக்காரங்க சொல்கிறாங்க, சவுல் கையில் பணம் இல்லை, கொஞ்சம் தான் இருக்குது. ஆனால் அந்த வேலைக்காரங்க சொல்கிறாங்க, நம்ம அந்த மனுஷன்கிட்ட போவோம், அவர் சொல்லுகிறதுலாம் தப்பாமல் நடக்கு. வேலைக்காரர்களுக்கு கூட ஆண்டவர் விசேஷித்த ஞானத்தை கொடுக்கார். அதே போல் அந்த 8ஆம் வசனத்தில் பாருங்கள், தேவனுடைய மனுஷன் நமக்கு நம்முடைய வழியை போதிப்பார். அல்லேலூயா. இதையும் இந்த மாதத்தில் ஒரு புதிய சரீரம் தந்தது போல இந்த மாதத்தில் தொழில்னாலும் சரி, உங்கள் பிள்ளைகள் படிப்புனாலும் சரி, எல்லா காரியத்திலையும் ஒரு ஜெபிக்கிற பிள்ளை, நீ ஒரு ஜெபிக்கிற பிள்ளையாய் மாறும்போது உன்னை தேடியும் ஜனங்கள் வருவார்கள். நல்லா அற்பமான மனுஷி தான். கிளச்சொண்ட ஊரில் பிறந்து வளர்ந்த என்ன கர்த்தர் இன்னைக்கு ஒரு ஊழியத்தை கையில் கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். ஒரு குறை வைக்கலை. 2025லேயும் கர்த்தர் நடத்தி வருவார். அந்த விசுவாசம் எனக்குள்ளே இருக்குது, உங்களுக்குள்ளேயும். அவர் நமக்கு போக வேண்டிய வழியை தெரிவிப்பார். இந்த புதிய ஆண்டில் ஒரு மாதமும் நான் கேட்டது தள்ளியேன்னு நினைக்காதீங்க, கட்டாயம் தருவார். ஈரான் தேசத்தில் இன்றைக்கி பயங்கர ஒரு எழுப்புதல், பல ஆயிரம் மசூதி இருக்குது. ஆனாலும் ஆண்டவர் அநேகருக்கு காட்சி கொடுக்கிறார். அநேகருக்கு காட்சி கொடுத்து அவங்கள ஆண்டவர் பக்கமாக திருப்பி கொண்டே இருக்கிறார். இதை கேட்டபோது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆலயமே கிடையாது, ஆனால் அங்குள்ள ஆண்டவரை பற்றி அறியாத ஜனங்கள் வீடுகளில் கூடி கூடி ஜெபிக்காங்க. எப்படி கடைசி கால ஊழியம். இன்னைக்கு ஒரு பக்கம் பல வழிபாடுகளுக்கு கடந்து சென்றாலும், ஒரு பக்கம் கர்த்தர் 2025 இயற்கை அழிவு அதிகம், சேதங்கள் அதிகம், பயங்கரமான செய்தி கேட்டுக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு தேசத்திலும் யுத்தம், இஸ்ரவேலில் ஒரு சமாதானம், தைவானில் பூமி எதிர்ச்சி, எல்லா பக்கமும் பயங்கரமான ஒரு சூழ்நிலை. வானத்தில் பறக்கிற விமானம் கூட இயந்திர கோளாறில் கீழே விழுந்துருது. இன்றைக்கி ஆக்சிடெண்ட் நிறையா. அதே மாதிரி கணவன் மனைவிக்கு துரோகம், பிள்ளைகள் பரீட்சை வருது, +2 10th அதிகமாக பிள்ளைகள் படிக்காமல் அங்கே கூடி ஜெபிக்கும்போது ஒரு சகோதரி 10th பரீட்சை என் பிள்ளை எழுத போகுது, ஆனால் செல்லை கீழே போடவே இல்லை. ஸ்கூல்லேருந்து வந்தோடனே எடுக்கவே, அந்த பாடத்தை தொடவே இல்லை. இப்படி எவ்வளோ பேர் இரத்த கண்ணீர் வடிக்கிங்க. பிப்ரவரி மார்ச் ஏப்ரலில் பிள்ளைகளுக்கு பரீட்சை வருது. அந்த எக்ஸாமில் பிள்ளைகள் எழுதணும். கர்த்தர் எப்படியாவது ரட்சிப்பார். ஒரே ஒரு வசனத்தை பாருங்கள், சங்கீதம் 90:13. கர்த்தாவே திரும்பி வாரும், எது வரைக்கும் கோபமாக இருப்பீர், உமது அடியாருக்காக பரிதவியும். எது வரைக்கும் கோபமாக இருப்பீங்கப்பா? எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அவர் மாற்ற வல்லவர். அவருடைய கரத்தில் இப்போ நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. யாருமில்லை என்று நான் அழுத போது தாயை போல என்னை தேடி வந்த தெய்வம் இயேசுதான், அவர் இயேசுதான். எல்லாரும் என்னோடு சேர்ந்து பாடுங்க. நம்ம யாருமே இல்லை என்று நினைக்கோம். இந்த பாடல வரிய ஆவியானவர் என்னை பாடு என்று தோன்றினார். என் பிள்ளை எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லைன்னு நினைக்காங்க. இல்லை, இட்ஸ் காட் ஜீசஸ். நீங்கள் கலங்குறது ஆண்டருக்கு வேதனையாக இருக்குது. ஹிருதயத்துக்குள்ளே விசுவாசத்தை வச்சுக்கோங்க. நான்லாம் நம்பிக்கை இழக்கும்போது, சோர்ந்து போகும்போது, இயேசுவே என்று கதறி பார்க்கும்போது என் உள்ளத்தில் இருக்கிற வேதனை யாரிடத்துல சொல்ல முடியாது. ஏன்னா ஊழியத்தின் பாதையில் நிறைய பேர் நம்மை தேடி அவங்க வேதனையை ஊற்றுவாங்க. அவங்ககிட்ட போய் என் வேதனையை நான் சொல்ல முடியாது. ஆனால் கர்த்தர்
2024 வரை எனக்கு போதுமானவராய் இருந்தார். இந்த புதிய ஆண்டிலும் உங்களுக்கு போதுமானவராய் இருப்பார். எல்லாரும் கரம் தட்டி பாடுவோமா? யாருமில்லை என்று நான் அழுத போது தாயை போல என்னை தேடி வந்த தெய்வம் இயேசுதா, அவர் இயேசுதா, இயேசுதா, இயேசுதா. ஊழியத்தின் பாதையில் நான் உடைந்த போது அழைத்தவர் வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. ஊழியத்தின் பாதையில் நான் உடைந்த போது அழைத்தவர் வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. இயேசுதா, அவர் இயேசுதா, இயேசுதா, அவர் இயேசுதா. வியாதி படுக்கையிலே நான் இருந்த நேரம் காயங்கள் ஏற்றவரே, காயங்களை ஆற்றினீரே. இயேசுதா, அவர் இயேசுதா. நன்றி ஆண்டவரே. சோஸ்வாட்டியின் மூலம் கடந்த ஆண்டும் நிறைய பேர் கண்ணீரை துடைத்தீர். புதிதாய் ஆண்டவரை நிறைய பேர் ஏற்றுக்கொண்டாங்கப்பா. அவங்க வெளியரங்கமாக சொல்லாவிட்டாலும் இந்த சுவிசேஷ ஊழியம் அநேகர் காயங்களை ஆற்றி வருகிறது ராஜா. அவங்க தேவைகளை சந்திக்கிறீர். சாட்சி சொல்லணுன்னா நிறைய சொல்லலாம்ப்பா. ஜீசஸ், இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறீர். என்றைக்கும் கோபமாக இருக்கிற தேவன் அல்ல. ஆவியானவர் ஒரு வசனம் சொல்றாரு, என் இளவயதின் பாவங்களை நினையாதீரும். யாருக்கோ இந்த வார்த்தை கடந்து வரும். இங்கே இளவயதில் பாவம் செஞ்சுருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், என் பிள்ளைகளுக்கு இந்த வசனம் சொல்லு, இளவயதின் பாவங்களை நினையாதீரும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்களை அறியாமலே நிறைய பேர் அருவருப்பான பாவங்களை செய்திருக்கலாம். மோகனை மூலம் நிறைய பேர் பல வருட குடியை விட்டுருக்காங்க. பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை கொடுத்துருக்கிறார். அதே போல் உங்களுக்கும் இந்த ஜெப வேளையில் ஆவியானவர் சொல்லுகிறார், என் இளவயதின் பாவங்கள்னால நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இருக்கீங்க. குடும்பத்துக்குள்ள சந்தோஷம் இல்லை. இந்த புதிய மாதத்தில் அதை அறிக்கை செய்யும்போது ஆண்டவர் விடுதலை தருவேன்னு சொல்லுகிறார். சோத்திர ஆண்டவரை, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் நினைத்தருளும் ஆண்டவர். ஈபாலா சகன தூரவா, குழந்தை இல்லைன்னு தவிச்சு செவிச்சுக்கிட்டு இருக்காங்கப்பா. அவங்களுக்கு நீர் குழந்தையை கட்டளெடுக்கிறதுக்காக சோத்திரம், திருமண தடைகளை மாற்றினதுக்காக சோத்திரம். இந்த புதிய மாதத்தில் 2 நாட்கள் வருகிறதே, அதுக்கு முன்பாக திருமணம் கூடிரும் ஆண்டவரை. நிச்சயிக்கப்பட்டு இன்னும் திருமண நாட்கள் வராமல் தவித்து கொண்டு இருக்கிற சகோதரியை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு திருமண நாட்கள் வந்து விட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். வீடு இல்லேன்னு சொல்லி கலங்கி நிற்கிங்க. வாடகை வீடு கொடுக்க முடியலையே என்று சொல்லி அநேகர் ஜெபித்து கொண்டு இருக்கீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், ஜீசஸ் வேண்டி யுவர், உன் தேவை என்னென்று அறிவேன். ஆமேன் ஜீச. வீடு இல்லாதவருக்கு வீடை கட்டளையிடுகிற தேவன். ஒரு கவர்மெண்டே உனக்கு வீடு கொடுக்க முடியுமானால் உன்னை படைத்த தெய்வம் உனக்கு வீடுகளை தருவேன் என்று சொல்லுகிறார். அண்ட் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், ஆமேன். பிரிந்து போன குடும்பங்களுக்காக ஜெபி என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிறைய குடும்பங்கள் பிரிந்து போய் நிற்குப்பா. இயேசுவே, இன்னைக்கு 190 குடும்பம் பிரிந்த நிலைமையில இருக்குப்பா. அந்த குடும்பங்களெல்லாம் ஒன்று சேர்க்க போகிறதுக்காக சோத்திர ஆண்டவரே. கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம். இன்றைக்கி கோயம்புத்தூர் பகுதியில் நிறைய ஐபிடி ஊழியர்கள் வேலை இழந்து நிற்காங்கப்பா. வேலை கொடு ஆண்டவரே, புதிய தொழிலை கொடு ஆண்டவரே. கடன் பிரச்சனையோடு நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எஸ் எஸ் ஃபாதர், கடனை மாற்றி தருவேன். ஒரு சகோதரிக்கு ஆவியானவர் உணர்த்துகிறார், நீ 10 ரூபா வாங்கினாலும் அதை 1 ரூபா தசமம் பாகமாய் ஆண்டோடைய ஆலயத்துக்கு நீ எடுத்து வைக்கும்போது அதை ஆசீர்வித்து தருவேன்.
உன் குறைவுகளை நிறைவாக்குவேன். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உன் குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு ஒரு விசேஷித்த நாள். ஆண்டு சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து வந்த நேரம்ப்பா. இந்த சோஸ்வா டிவியை விரிவாக்கியிருக்கிறீர். ஒரு ரூமில் இருந்தோம், இப்போ 2 ரூபாய். இந்த புதிய மாதத்தில் இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்திருக்கிறார். ஒரு புதிய சகோதரியை தந்திருக்கிறார். தம்பி கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து வருகிறார். மனைவி, பிள்ளைகள், 3 அழகான முத்துக்கள், அருமையான அப்பா, அம்மா, பாட்டி, சகோதரன், சகோதரி குடும்பங்கள். என்றைக்கும் சமாதானம், என்றைக்கும் ஒரு குடும்பமாய் நிற்கட்டும் ஆண்டவரே. இந்த ஊழியத்தை தாங்குகிற, கொடுக்கிற, உழைக்கிற எல்லா பிள்ளைகளையும், விளம்பரம் பண்ணுகிற குடும்பங்கள், கடைகள், தொழில்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். எஸ் எஸ் ஃபாதர், ஐ லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் உங்கள் குறைவுகளெல்லாம் நிறைவாக்குவேன். இந்த புதிய மாதத்தின் ஆசீர்வாதம் கடந்து வந்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் சுவாமி, ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமேன். அல்லேலூயா. கிருபையின்
சுரண்டை கிருபையின் வாசல் ஊழியங்கள் நடத்தும் உபவாச ஜெபம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை. இடம் கிருபையின் வாசல் சுரண்டை. பாவமா, சாபமா, தீராத வியாதியா, தற்கொலை எண்ணமா, இயேசு கிறிஸ்து விடுதலை தருகிறார். யாவரும் கலந்து கொண்டு தெய்வ ஆசீர்வாதம் பெற்றுச் செல்ல அன்புடன் அழைக்கிறோம். தொடர்புக்கு 9443971324.